ப்ராடக்ட் வந்து நான் 2 வருஷமா சாப்பிட்றேன். மொத எனக்கு இந்த ப்ராடக்ட் என்ன எனக்கு எடுத்தேன்னு சொன்னால் காஃபி எனக்கு வந்து ரொம்ப இந்த காஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னு சொன்னால் நான் வந்து நெஸ்கேஃபி இல்லாமல் இருக்க மாட்டேன். ஸோ அந்த நெஸ்கேஃபி குடித்தாக்கா வந்து எனக்கு வந்து தலைவலி வரும். ஸோ அதனால் வந்து இந்த காஃபி ராஜா தான் சொன்னார், இந்த காஃபி எடுத்து குடிங்க, இந்த காஃபி குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தலைவலி வராதுன்னு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், இந்த காஃபி அவர் எடுத்ததில் வந்து எனக்கு ஒரு கோத்தா மட்டும் எனக்கு விற்பனை பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு காஃபி வந்து நான் என்ன செஞ்சேன், காலையில் ஒன்று ராத்திரி ஒன்று குடித்தேன். ஸோ அது நான் குடிக்கும்போதே எனக்கு அவ்வளோ தெரியல, நார்மலாக இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் குடித்த காலையில் குடிச்சிட்டு வந்தோடனே எப்போதும் அந்த காஃபி நான் கலக்கி குடிப்பேன். ஆனால் இந்த காஃபி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. ஸோ ஏன்னு சொன்னால் அந்த காஃபி குடித்தோடனே வந்து எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த காஃபி குடித்தேன்னு சொன்னால் சாப்பாடு வந்து கண்ட்ரோல் பண்ணும். என்ன சொன்னாக்கா 8 மணிக்கு பசியாரும்ல. ஸோ 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டா 10 மணிக்கு வந்து பிரேக் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து சாப்பிடும்போது வந்து ரொம்ப சாப்பாடு எடுக்க முடியாது நம்மளால. ஏன்னா அந்த காஃபி குடித்தோடனே அந்த கரெக்டாக அந்த சாப்பாடு வந்து கரெக்டாக தான் எடுப்போம், நம்ம ரொம்ப எடுக்க முடியாது. ஸோ அது ஒரு பெனிஃபிட் கிடச்சிச்சு. இன்னொன்று வந்து அப்படியே எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த காஃபி குடிச்சேன்னு சொன்னாக்கா. வந்து வேலை செஞ்சாலும் வந்து ஆக்டிவ், பேசுறது எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரூவ் தெரிஞ்சிச்சு அந்த காஃபி குடிச்சு. அதனால் அந்த காஃபியை வந்து தொடர்ச்சியாக எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்து எனக்கு கொஞ்ச நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ வந்து எனக்கு அடிக்கடி மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்துச்சு. திடீர்னு அவர் ராஜா கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணேன் நான். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அதில் ஒரு கேப்சூல் எடுத்து ட்ரை பண்ணுங்கம்மா, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவி செய்ய வாய்ப்பு இருக்குதுன்ட்டுன்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கேப்சூல் வேணாம் எனக்கு. ஏன்னா நான் எப்பயுமே வந்து ஹாஸ்பிட்டல் மாத்திரையோ சரி எந்த மருந்தும் வந்து சட்டுன்னு வந்து நான் எடுக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி காஃபி அந்த மாதிரினாக்கா நான் குடிச்சிடுவேன், கேப்சூல் வந்து நான் எடுக்க மாட்டேன். அப்போ அவர் சொன்னார், நானும் எம்ஏ ஒரு ஏஜெண்டாக இருந்தேன், அதில் உள்ள ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி மற்ற ப்ராடக்ட் எதுவுமே நான் எடுத்து சாப்பிட மாட்டேன். அப்போ சொன்னார், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நாளில் வந்து எனக்கு என்ன செஞ்சிச்சுன்னா, அடிக்கடி ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். இவன் தான் நான் வீட்டில் போய் ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னால் திடீர்னு வந்து எனக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஆடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருதுன்னு சொன்னால் எனக்கு தெரியலன்னு. திடீர்னு ஒரு நாள் வீட்டில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ராத்திரியில். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணோன்னே ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அன்கான்சியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே அப்புறம் வீட்டில் நான் வந்து ஒரு சிங்கிள் மதரு. ஸோ எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ மகன் தான் அவனுக்கு என்கரேஜ் பண்ணாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா வந்துடுவீங்க, டாக்டர் இது மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு. அப்பயும் வந்து ராஜா வந்து பேசிட்டு சொன்னார், மறுநாள் வந்து பெரிய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு 1 வாரம் நான் வந்து ரொம்ப முடியாமல் இருந்தேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து திருப்பியும் உங்களுக்கு எல்லா மருந்துலாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்து திருப்பியும் வந்து 1 வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. போனோடனே அங்கே எனக்கு ஒரு பெரிய இது சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ நீங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி திடீர்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சுனாக்கா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியாதுன்னு சொல்லினேன். அப்போ நான் ராஜாவெல்லாம் கன்சல்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் பயப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக இது எடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது வேலை செய்யும், எனக்கு 100% அடித்து சொல்கிறேன்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், இதை என்ன ஒன்று சொல்ல வரேன்னா, இந்த ப்ராடக்ட் நான் சாப்பிட்ட ஒன்று தான் வந்து எனக்கு வந்து தெரிய வந்துச்சு இது. ஏன்னா என் உடம்புக்குள்ள வந்து எத்தனை வருஷமாக வந்து எனக்கு என்ன சின்ன பிள்ளையில 12 வயசுல வந்து எனக்கு ஒத்த தலைவலி இருந்துச்சு. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தலைவலி வந்து உனக்கு சின்ன பிள்ளையில கண்டிப்பாக இருந்திருக்கணும், ஏதோ ஒரு இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு. அப்போ தான் நான் யோசிச்சு பார்க்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வரும்.
அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது இப்போதான் உங்களுக்கு வந்து வெளியே வந்திருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்து சாப்பிட்ட பிறகு தான் வந்து எனக்கு இந்த சீக்கு வந்து வெளியே வர தெரிய வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த வியாஃபோக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். போய் சொன்னபோது டாக்டர் சொன்னாங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு ஆப்ரேஷன் வேணாம், நான் வந்து என்ன எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லினேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா நான் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றேன், கண்டிப்பாக எனக்கு வந்து இது நல்லா ஆகிடும் வந்துடும். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நான் என்னோட சாமி ரூமில் தான் நான் வச்சுருப்பேன். எப்போதும் காலையே